அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோட இருந்து பெரிய காரியங்கள் செய்வார். இந்த நாள் கூட தேவன் நம் நன்றி சொல்வோம். இன்னைக்கு கூட ஒரு வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தியானிப்போம். ரோமர் 5வது அதிகாரம் 3-4 வசனங்கள் பாருங்கள். அது மாத்திரமல்ல, உபதிரவம் பொறுமையும் பரீட்சையும் நம்பிக்கையும் உண்டாகும் என்றும் நாங்கள் அறிந்து உபதிரவங்களை எல்லாமே மேன்மையை பாராட்டுகின்றோம் அப்படின்னு பார்க்குறோம். உபதிரவம் பொறுமையும் பரீட்சையும் நம்பிக்கையும் உண்டாகும் என்று அப்படின்னு சொல்லி, அப்போது இந்த உலகத்தில் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் பொறுமைன்றது இருக்கும். இந்த உபதிரங்கள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் என்ன பரீட்சை வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையோடு நம்ம இருக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அப்படி பொறுமையாய் நாம் இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நமக்கு உதவி செய்கிறார். பொறுமை என்றது ஆவிக்குரிய கனிகளை ஒன்று. அது வேதம் சொல்லுகிறது. பொறுமை என்றது ஆவின் கனிகளை ஒன்று வேதம் சொல்லுகிறது. பொறுமை என்றால் என்று சொல்லுகிறது. ஒரு செடியில் எக்ஸாம்பிளுக்கு பார்க்கும்போது ஒரு மாங்காய் செடியில் அந்த மாங்காய் இருக்கும்போது அது பிஞ்சிலவே நம்ம பொறித்து சாப்பிட்டோன்னா டேஸ்ட் இருக்காது. அது இருக்காது. அது நம்ம அந்த செடியிலவே நம்ம விடும்போது அது என்ன ஆகுதுன்னா, வெயிலில் பனியில் சூரியன் வெளிச்சம், சந்திரன் வெளிச்சம், வெயில், பனி இதெல்லாம் அது மேலெல்லாம் எறும்பு, பூச்சி இதெல்லாம் ஓடும்போது அந்த கனி என்ன ஆகுதுன்னா அந்த செடியிலவே இருந்து முத்தி அது நல்லா பழமாகும்போது அதை சாப்பிடும்போது பாருங்கள் எவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் பாருங்கள். அதுபோல தான் நம்மளோட வாழ்க்கையில் கூட இந்த பாடுகளும் உபத்திரங்களும் இந்த பாடுகளும் உபத்திரங்களும் இதெல்லாம் வரும்போது நம்ம பொறுமையாக சகிக்கும்போது நாம் இந்த உலகத்தில் ருசி கொடுக்குறவங்களாக நம்ம மாற முடியும். இந்த உபத்திரங்கள் இருந்து நம்மள தேவனு இது உபத்திரங்களை வரும்போது தேவன் நம்மளை என்ன பண்ணுறாரு? உருவாக்குறாரு அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைக்கிறோம். யோசிப்பு நம்ம பார்க்குறோம். எவ்வளோ பாடுகள் அவருக்கு வந்தது பார்த்திங்களா? உபத்திரங்கள் வந்தது, பாடுகள் வந்தது, அதெல்லாம் சகித்தார். சகோதரங்கள் எல்லாம் என்ன பண்ணார்? குழியில் போடப்பட்டார்கள், மீதியானவரோட கையில் விற்கப்பட்டார்கள். ஆனால் போர்தேபார் வீட்டில் அவர் என்ன வீண் பொலி சுமத்தினார்கள். சிறைச்சாலையிலே பாடுகளிலேயும் அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனாலும் ஒரு பொறுமையை இழுக்கவில்லை, முறுமுறுக்கவும் இல்லை என்று என்னையே ஆண்டவரே என் கைவிட்டார் என்னை கேட்கவில்லை என்று வேதத்தில் இல்லை. சரிங்களா? அதுபோல் அந்த யோசேப்பு போல் நம்ம பொறுமையாக இருக்கணும். ஆனாலும் அவர் இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஆதியாகமம் 49:22 24 வரை நீங்கள் பார்க்கும்போது, ஆனாலும் அவருடைய வில் உறுதியாக நின்றதான். அவன் வில்லு உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லமையின் புயங்கள் போல இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் கனியை தர விரும்புகிறார். நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு கனி கொடுக்கணும்னு சொல்லி அவங்க விரும்புகிறார். ஆனாலும் நம்ம கனி என்ன பண்ணுறோம்? தவறுகிறோம், கனி கொடுக்காமல் இருக்கிறோம். ஆனாலும் பாருங்கள், கிறிஸ்து என்ன பண்ணுறார்? கனியை கொடுக்கவில்லை என்று உங்களை மேலே என்ன பண்ணுறாங்க? நீடிய பொறுமையோடு அவர் இருக்கிறார். நம்ம மேலே நீடிய பொறுமையோடு அவர் என்ன பண்ணுறாரு? பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். யாக்கோபு 5:11 நீங்கள் பார்க்கும்போது, இதோ பொறுமையாக இருக்கின்றவர்களே பாக்கியவான்களாக இருக்கின்றோம். யோபு எப்படி பொறுமையாக இருந்தாரோ பொறுமை குறித்து சொல்லப்பட்டு இருக்கின்றது. கர்த்தருடைய செவியின் முடிவிலே கர்த்தருடைய செயலின் முடிவிலே கூட காண்கின்றோம். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இறக்கமுள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி யாக்கோபு 5:11 நம்ம பார்க்குறோம். அதே போல் தான் யோபு எப்படி பொறுமையாக இருந்தாரோ யோபு எப்படி பொறுமையாக இருந்தாரோ அதுபோல் நீங்களும் நானும் கூட அப்படி பொறுமையாக இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய உபத்திரங்களிலே வரும்போது அப்படி யோபுவின் பொறுமையும் மட்டுமல்ல, இயேசுவின் பொறுமை கூட, இயேசு கிறிஸ்து கூட அவருக்கு உபத்திரங்கள் வரும்போது பொறுமையாக தான் அவர் என்ன பண்ணார்? இருந்தார் அப்படின்னு சொல்லி கூட நாம் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து பொறுமையாக இல்லாமல் இருந்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த உலகம் நாம் ஜெயிக்க முடியாது. அதே பாருங்கள், ஏசாயா 53:6 நீங்கள் பார்க்கும்போது, நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல ஒளி தப்பி திரிந்து அவனவன் தன் ஒளியிலேயே போனோம்,
கர்த்தரோ நாம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேலே விழப்பண்ணினார். அவர் என்ன பண்ணார்? நம்ம அக்கிரமங்களோ அந்நியங்களெல்லாம் அவர் மேலே சுமந்தோம். அவர் சிலுவை பாதையில் வரும்போது அவர் பொறுமையாக இல்லாமல் இருந்தால் நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்காது. ரட்சிப்பின் அதிபதி அவர் என்ன பண்ணார்? பொறுமையோடு இருந்ததுனாலே, அந்த உபத்திரங்கள் எல்லாம் சகித்ததுனாலே தான் அவர் நமக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்லி கூட நாம் பார்க்குறோம். அதே போல் யோசேப் போல, யோபு போல, இயேசு கிறிஸ்துவ போல நம்ம பொறுமையாய் நம்ம இருக்கிறவங்களாக மாறணும். நம்ம பொறுமை வேண்டும். நம்மளுக்கு இந்த உலகத்தில் வாழ்நாள் முழுவதும் பொறுமையோடு நம்ம வாழும்போது இந்த உபத்திரங்களெல்லாம் நமக்கு வர்றது நல்லது தான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது, பொறுமையோடு நம்ம வாழும்போது, கர்த்தர் ஒரு நாள் யோசேப்புன்னு எப்படி எகிப்து தேசத்தில் ஒரு பிரதான மந்திரியாக நிறுத்தினாரோ அதுபோல தான் இந்த உலகத்தில் தேவன் என்ன பண்ணார்? இந்த பூமியில் கூட அவங்களை என்ன பண்ணி எடுத்து பயன்படுத்துவார். அதே போல் நீங்கள் இன்னொன்று எப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்கு ஆயுதமாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதுபோல தான் சகோதரிகளே, பொறுமையாக இருங்க. என்ன பாடுகள் வந்தாலும் தேவன பாதத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, வானம் என் சிங்காசனம், பூமி என்னோட பாதப்படின்னு சொல்லி தேவாதி தேவனே சுவாமி, 24 மூப்பர்களோடு வல்லாவு கொண்டு இருக்கிறேன் தேவனே, இந்த காலை வேளையில் உங்கள் பாதப்படியில் உங்கள் சமூகத்தில் உங்கள் சிங்காசனத்தை முன்னாடி கர்த்தாவே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வார்த்தை மூலமாக தேவன் நீர் பேசுனதுக்காக நன்றி சுவாமி. அப்பா, ஒவ்வொரு உங்கள் பிள்ளைங்களுக்கு பொறுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க தகப்பனே. யோசேப்புக்கு எப்படி நீர் பொறுமை கொடுத்தீரோ, யோபுக்கு எப்படி பொறுமை கொடுத்தீரோ தேவனே, அதுபோல் கர்த்தாவே நாங்கள் கூட பொறுமையாக இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களை மேலே தேவாவும் கரம் இருங்கட்டும். தேவன் ஒவ்வொருத்தனை ரட்சிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென்.